என் பேர் வந்து தினேஷ் குமார் சங்கரன். நான் வந்தாசிருந்து வரேன். திமுக சாரை பார்த்து கேட்குறேன். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா 5 முனை போட்டின்னு வச்சிருக்காங்க. ஆனால் நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா 5 முனை போட்டின்றது பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் யூனியன் லீக், அப்புறம் சிபிஐ, அப்புறம் கமல் கட்சி, இவங்கெல்லாம் கூட்டணி தான். இன்னைக்கு புதுசாக வந்திருக்க தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் ஆண்டா பார்த்தீங்கன்னா 10 வருஷமா பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க வாக்கு பெற்று தான் இந்த அளவுக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஊடகத்திலே வருது. தனி சின்னத்தை கூட ஒதுக்க முடியாமல் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து 6 சீட்டு தான் தேமுதிக கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக ஊடகம் தருது. இந்த கூட்டணிக்குள்ளாரவே ஜெல்லு இல்லைன்றது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. அது வந்து எப்படி இதை வந்து வெல்ல போகிறாங்கன்றது தெரியல. குடும்பத்தோட ஒன்று மண்ணா இருக்கக்கூடிய விருந்தாளியை வாங்கன்னு கூப்பிடுவோம், புதுசாக வந்தவங்கள வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கேங்கிறார். இல்லை இந்த கூட்டணி வந்து கொள்கையினால் விளைந்த கூட்டணி. இதில் வந்து சீட்டுக்காக வந்த கூட்டணி கிடையாது. இது வெறும் சீட்டுக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கணும், இல்லை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டணி கிடையாது இது. இந்த கூட்டணியுடைய அடிநாதம் வந்து மதசார்பின்மை. பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாசிச பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது. சரி, அதுதான் சொல்கிறோம். அதுதான் சொன்னேன். இந்த 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். தமிழ்நாடு அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா அதனால் திமுகவால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். பாசிச பாஜக எதிர்ப்புல விசிக, கம்யூனிஸ்ட், அவங்க சொன்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. தேமுதிக இருக்கிறாங்களா? அப்சல்யூட்லி. அந்த கிரெடென்ஷியல்ஸோட தான் ஓபிஎஸ் வந்திருக்கிறாரா? அப்சல்யூட்லி. அவங்க எல்லாம் பாஜக வாழ்க, மோடி வாழ்கன்னு குரல் எழுப்பியவங்க. கரெக்ட். சமீபம் வரைக்கும் கரெக்ட். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மரியாதை. சரி, புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதாவது தமிழ்நாடு இப்போ அரசியல்வாதிகள் திருந்திட்டாங்க, புரிந்து கொண்டார்கள், கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே சக்தி திமுக தான். தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அதை செய்து காட்ட முடியும் அப்படின்னு இவர்கள் திடமாக நம்புகிறார்கள். பாஜகவை எதிர்க்கிறோம், அப்போ இங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னால இட் இஸ் அண்டர்ஸ்டுட். மோடி பக்தரா இருந்த ஓபிஎஸ் மோடி எதிர்ப்பாளரா மாறிட்டார். என்னது? மோடி பக்தரா இருந்த ஓபிஎஸ் மோடி. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியமாக இருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கு மிக்க ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் யார் இருக்கார், அரசியல் தலைவர் யார் இருக்கா அப்படின்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தி ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது, வேற வழி இல்லைன்னு have you taken them for granted? No, not at all. See, ஒரு 3 முறை முதல்வராக இருக்காருங்க ஒருத்தர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தமிழ்நாட்டில் வந்து 3 முறை முதல்வராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வருகிறார் அப்படின்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ யாரை நம்புறாங்க மக்கள் அப்படின்றது தெரியுது. அரசியல் தலைவர்களுக்கும் புரியும்ல. இப்போ தேமுதிக வருகிறது, அண்ணன் ஓபிஎஸ் வராருன்னா அவங்களுக்கு தெரியுதுல்ல தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய கிளேசங்கள் ஏற்பட்டிருக்காரு. Do you have a follow up? 9 வருஷம் பயணிச்சுட்டு ஆனால் இப்போ வந்து வெளியில் வேல்முருகன் போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, துறை அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் எல்லாருமே தவறு செஞ்சிருக்காங்க, நான் அதை ஊடகத்தில் வெளிச்சம் காட்டுறேன். அவருக்கு கேட்ட சீட்டு கொடுத்திருந்தா சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படி தான் பார்க்கணும். அப்போ கூட இருந்தால் தவறு நடந்தால் நாங்கள் அதை வெளியில் காட்ட மாட்டோம். அப்போ தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக அவங்க கூட்டணியில் இத்தனை ஆண்டா பார்த்தீங்கன்னா பயணிக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி தன்னுடைய கட்சி தன்னுடையக்காக மட்டுமே கட்சி தான் வளரணுன்றதுக்காக பார்த்தாங்களே கண்டி கூட்டணிக்குள்ளே நடக்கிற தவறை வந்து மக்கள்கிட்ட சொல்ல. ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாரு, கரெக்டு தான் அப்படின்றாரு. இல்லை அது மட்டும் இல்லை, ஆனால் இதை விட எல்லாமே தினந்தோறும் செய்தியாளர் பத்திரிகையாளர் இது வரைக்கும் எங்கேயுமே எல்லாமே நடத்துறது கிடையாது. எல்லாமே பாலியல் குற்றத்திலிருந்து எல்லா குற்றத்திலுமே அதிகமாயிருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இல்லை, இந்த இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சட்டம் ஒழுங்கை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு? சுமார் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500லேருந்து 1800 ஓவர் த லாஸ்ட் 10 year பீரியட் ஆஃப் த ஏடிஎம்கே ரூல். அதே போல் திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, சற்றே குறைந்திருக்கிறது. 1400 1500 அந்த கொடுங்குற்றங்கள், அதுதான் அவ்வளவுதான். புள்ளி விவரங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இல்லைங்க அங்க ஜாஸ்திங்க இங்க கம்மி அப்படிங்கிற புள்ளி விவரம் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போல, நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி பேசுறோம். ஸோ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது 1500 குற்றங்கள் நடந்திருக்கு, அதை விட சற்று குறைந்திருக்கிற அப்படின்னும் பொழுது எந்த அடிப்படையில், வாட் இஸ் த பேசிஸ், எந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியும்? இந்த குற்றங்கள்
இது வந்து ஒரு 3000 ஆயிருக்கு, இல்லை ஒரு 4000 ஆயிடுச்சு, இல்லை சார் 2000 ஆயிடுச்சு சார், அதிமுக ஆட்சி காலத்தில் 1500 தான், இப்போ 2000 ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களோ இல்லை வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பாவம் 2021 கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதே தான் பேசிட்டு இருப்பார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கு, போக்சோ குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கு அப்படின்றாங்க. அதற்கு வந்து ஒரு சிறந்த இது என்ன அப்படின்னா நம்முடைய அந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம். எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பான உணர்வு, நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, we will take action அப்படின்ற அந்த பாதுகாப்பு உணர்வை ஒரே நிமிஷம். அதாவது 4 செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? பொது வழியில நடக்கக்கூடியவை இல்ல, பொது வெளியில சென்னையா இருக்கட்டும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சிசிடிவி சாச்சுரேட்டட் பை சிசிடிவி கேமராஸ். பெண்கள் வந்து இவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்ததே கிடையாது. தேர்தல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எப்படி வந்து இதை வந்து நம்ம சட்டம் ஒழுங்கோட லிங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் என்னால. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அதுல அதிமுகவை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்க பார் நாகராஜன் ஒருத்தர், அதிமுகவுடைய மாணவருடைய சேர்ந்த இன்னொருத்தர், 2 பேரையும் காப்பாற்றுவதற்காக அந்த பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஆக்ஷனே எடுக்காம அவர்களை பொத்தி பாதுகாத்தது அதிமுக. திமுக அரசு போராட்டம் நடத்திய பிறகு சிபிஐ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த அதிமுக நான் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன், அந்த வார்த்தை வாயில வருது வேண்டாம், அந்த அதிமுகவை சார்ந்த அந்த பாலியல் குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். அதிமுக அவர்களை பொற்றி பாதுகாத்து வந்தது. சத்யன் 10 நிமிஷம் பேசல இடைமறிக்கல, இப்ப எப்படி ஓடி வருவாரு பாருங்க. அதே பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த குடும்பத்துக்கு துணை நின்னது அங்கே இருக்கிற எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன். உதயநிதி வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மாந்தா இதை பண்ணான்னு சொல்லி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் அவரை சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார். உருட்டு புரட்டு இதை தவிர்த்து திமுக வேறு எதுவுமே கிடையாது. உண்மையை பேச துணி இப்போ தெரிஞ்சா இப்போ எது கோடி வராது. அமைதியா நீ 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் பேச விட்டு. ஆமா, சிபிஐ வழக்கு கொடுத்தது யாரு? எடப்பாடியார் தானே. எங்க கள்ளக்குறிச்சி சிபிஐ கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ கிடையாது, அஜித் குமார் கடைசியில சிபிஐ வழக்கு கோர்ட்டு கொடுக்கும் சொல்லி அவசரமா 36 காவல் நிலைய கொலைகள், 2.5 வயசு குழந்தைல 80 வயசு பாட்டி வரைக்கும் இங்க வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத பொது வழியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இங்க தலைநகர்ல அதுல என்ன திருட்டு வேலைங்கறி சொல்லிடுறேன். அண்ணா நகர் இங்க இருக்கிற சென்னையில ஒரு 10 வயது சிறுமி பாலியல் குற்றச்சாட்டு கோர்ட் சூமோட்டாவா எடுத்து சிபிஐ கொடுத்தா சிபிஐ இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடை போடுற கட்சி இது. சிபிஐக்கு விசாரணை கொடுக்கற முதுகெலும்பு இல்லை. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் திமுக கவுன்சிலர். சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? ஏன் வேண்டாம்? சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? ஏன் வேண்டாம்? எந்த ஸ்டேட் ஏஜென்சியும் இன்னொரு ஏஜென்சிக்கு கொடுக்கறத இயல்பாவே தடுக்கும். அப்ப எதிர்க்கட்சி இருக்கும்போது தடி கொண்டு வந்துக்கல சிபிஐ கேட்டு கொடுத்தாருல. தூத்துக்குடிக்கு சிபிஐ இல்ல, தூத்துக்குடி மறுப்பது ஆளுங்கட்சியா வாடிக்கை. தூத்துக்குடிக்கு சிபிஐ எடுத்து நடத்துங்க, விசாரணை நடத்துங்க. அண்ணா இல்ல மூச்சு திணறி செத்து போனார் அப்படின்னு குற்றவாளிகளை காப்பாற்ற அறிக்கை விட்டவரே வலிப்பந்து இறந்தவர் சட்டமன்றத்துல. இங்க விக்னேஷ் முதல்வர் சட்டமன்றத்துல முதல்வர்னு சொல்றீங்க. இங்க தண்டனை கொடுங்க. விக்னேஷ் ஒருத்தர் காவல் நிலைய படுகொலை வலிப்பந்து இறந்தவர் சட்டமன்றத்துல சொன்னாரு. அதாவது இது எப்படின்னா எல்லா திமுக காரணங்களால காப்பாத்தி தான் ஆகணும். கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 50 மீட்டர்ல கள்ளச்சாராயம் கொடுத்து 68 பேர் இறக்குறாங்க. போனாரா முதல்வர்? கரூருக்கு வேகமா ஓடுறாரு. ஏன் இதுக்கு போல 13 பேரை சுட்டுக் கொண்டு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அவர் தான் சட்டம் ஒழுங்கை காப்பாத்துவார். பிரச்சனை என்னன்னா பேசும்போது பதட்டம் எப்படி தெரியுமா? அடுத்த ஒரு உண்மை பேச ஆரம்பிச்சு உடனே ஓடி வந்து எதுக்கு? நீங்க அமைதி பொறுமையா கேளுங்க. உங்க டைம் வரும்போது பதில் சொல்லுங்க. அருணா ஜெகதீசன் ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க. இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணது எடப்பாடியார் சொல்லிதான் சுட்டு கொண்டார் ரிப்போர்ட்டை படிக்க வேண்டியதானே? தைரியம் தான் சட்டமன்றத்தில் படிச்சிருக்கலாம் ரிப்போர்ட்டை. அதுக்கு சிபிஐ வழக்கு கேட்டாரு. சிபிஐ எடுத்து நடத்துங்கன்னாரு எடப்பாடி. உங்க ஆட்சியில் எத்தனை சிபிஐ வழக்கு கொடுத்தீங்க? அங்க எங்க நிறைய கொடுத்தீங்க. அங்க சிவகங்கையில அஜித் குமார் அடிச்சு கொண்டு பொய் வழக்குல கோர்ட் சிபிஐ கொடுக்க போதுன்னு அவசரமா வந்து மத்தியானம் வந்து பேட்டி கொடுக்காரு. சிபிஐக்கு இந்த வழக்கு பரிந்துரை செய்கிறேன். ஏன் முதல்ல ஏன் செய்யல? இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டை ஈண்டு நிறுத்தறதுக்கு இல்ல, குடும்பம் கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிற தேர்தல் இது, அவ்வளவுதான். ஓகே, இல்ல இப்போ ஒரே சுருக்கமா கோபாலபுரம் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரு. மிதுன் வந்து எடப்பாடியுடைய மகன் மிதுன் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஏழைங்க, அவ்வளோ ஏழை முதல்வர், அவ்வளோ இங்க இருக்கிறவங்க சொல்றோம். எடப்பாடியாரோட மகன் அரசியல் இருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க. எடப்பாடியோட மகன் அரசியல் இருக்காரு. ஏன் அவர் அரசியல் எடப்பாடியோட மகன் அரசியல் இருக்காரு.
அதுக்கு பயந்து போய் தான் எப்படி? அரசியலுக்கு வராம அதாவது இப்படி பொது ஒரு வாழ்க்கையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை பொது வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்த உதயநிதி மிதுன் வந்து மக்களெல்லாம் ஏங்கி தவிச்சாங்க. உதயநிதி மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு மக்கள் ஏங்கி தவிச்சாங்க. பல சாதனைகள் பண்ண உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர். அடுத்து அவர்தான் முதலமைச்சர். என்ன காமெடி? ஒரே நிமிஷம் இதை முடிச்சு எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விஷயம் தெரியுமா? ஏன் பொது வழியில் இல்லாத ஒருவர் பொது வாழ்க்கை இல்லாத ஒருத்தர் வந்து பேரை குறிப்பிட்டு பேசுறது எவ்வளவு பயம் பாருங்க. அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து கணக்கை வெளியிட வேண்டும். ஏன் வெளியிடுங்க? யார் வேண்டாம்? என்ன கவலையா இருக்கு? அரசியலுக்கு வந்தா சொத்து கணக்கு வெளியிடுங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. பொது வாழ்க்கையிலே இல்ல, அரசியலுக்கு வந்தா சொத்து பட்டியல வெளியிடணும், அதனால வரலாம். இதுல ஒரு காரணம். ஓகே. அவர்தானங்க பினாமி. இது அடுத்த கொள்ளையடிச்ச சொத்துக்களை அவர்தானே வச்சிருக்காரு. மத்தவங்கள்ட்ட கேட்போம். வச்சிருக்காரு. சரவணன் யாரோட பினாமி? திமுகவுடைய சரவணன் அந்த திமுக பினாமி. கொள்கையுடைய ரொம்ப நன்றி. பினாமி. தெரிஞ்சதா இப்போ? திமுக கொள்கையோட பினாமிங்க. அதான் 3 லட்சம் கோடி ஆட்கள் போட்ட லிஸ்ட் கவர்னர் இருக்கு. அதுல சரவணன் பேர் இருக்கானே நான் பாத்துங்க. அண்ணா இப்ப புதுசா கோட் கூட வாங்க முடியல, விடுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.